வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு KO வியூஸ் பிபி ரிவ்யூ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டே 20 சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ, அதாவது தேர்ட் வீக்கான சாட்டர்டே எபிசோடோட ரிவ்யூ. இது தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் இருக்குது. என்னென்னா, கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு பாவக்காய் ஜூஸ் கொடுத்தாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் சுற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு ஜூஸ் வச்சாங்க இல்லையா. அந்த ஜூஸை விஜய் சேதுபதி இருக்க சைட்லேயும் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இன்றைக்கி கண்டஸ்டன்ட் சுற்றுனதை விட விஜய் சேதுபதி சுற்றுனது தான் எனக்கு தலை சுற்றி போச்சுங்க. இந்த சுத்தல்லே சுற்றி எப்பா தூக்கி அந்த செட்டு அடிச்சிடலாம் போல் இருந்தது. அப்படி தான் இன்றைக்கி எபிசோட் போச்சேன்னா, நான் இந்த வாரம் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணல. ஸோ திருப்பி ஒரு அப்பாலஜி பண்ணி மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அதே தப்பை ரிப்பீட் பண்ணுறதை விட கரெக்ட் பண்ணி முதல்ல இது பண்ணுவோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வீடியோ போட. ஸோ இந்த வீக்கில் முக்கியமாக நடந்தது என்னென்னா, அந்த ஜூஸ் டாஸ்க்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 2-3 டீலிங்னு வச்சுக்கோங்களேன். பார்வதிக்கும் ரம்யாவுக்கும் இருந்த டீலிங், பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் இருந்த டீலிங், அப்புறம் பார்த்திங்கன்னா கனிக்கும் சுபிக்ஷாக்கும் இருந்த டீலிங். இந்த 3 தான் பெரிய டீலிங். ஏன்னா மற்ற டீலிங்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ராமிஸை டெலிவர் பண்ணிட்டாங்க. ரம்யாவுக்கும் பிரவீனுக்கும் இருந்த டீலிங் ப்ராமிஸ் டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் இருந்த டீலிங் என்னென்னா, வின் பண்ண நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வதிக்கு. சேம் வித் ரம்யா. ஆனால் பார்வதி ஏன் சுபிக்ஷா கிட்டே போனாங்கன்னா, ரம்யா ஏதோ கோல்மால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே யோசித்து அவங்க சுபிக்ஷா கூடயும் ஒரு டீல். நம்ம திவாகரை பற்றி தெரியும்ல, திவாகருக்கு சுபிக்ஷா மேலே ஒரு கண். ஸோ அதனால் அவர் சுபிக்ஷாக்கு நம்ம ஃபேவர் பண்ணுவோம். ஏன்னா ரம்யா ஆல்ரெடி திவாகர் கூட பெரிய ஒரு மோதலில் இருந்துக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே. அதனால் சுபிக்ஷாக்கு ஃபேவராக திவாகர். ஸோ லாஸ்ட் டேயில் என்ன இதுனா, சுபிக்ஷா வின்னு. ஸோ வின் படி அவங்க பார்த்திங்கன்னா இந்த பாஸை எப்படி இருந்தாலும் பார்வதிக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி பார்வதி கேட்குறாங்க, இந்த பாசம் எனக்கு தருவியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் யோசிக்கிறேன், நான் உங்களுக்கு தான் எல்லாமே கொடுத்தேன், லஞ்சமாக உங்களை என்டர்டெயின் பண்ண அதெல்லாம் பண்ணலை, அதனால் உங்களுக்கு கிடையாது, எனக்காக உழைச்ச வேணா இல்லை விக்கல்ஸுக்கு யாருக்காவது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்வதி டென்ஸ்டு. எப்போவுமே பார்வதியோட ஆன்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே நடந்தது. நீ யார் அது இதுன்ட்டு இப்படி போகும்பொழுது ஒரு இடத்துல பார்வதி, எல்லாருமே இன்டர்நெட் ஃபுல்லாக பார்வதி மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான், ஐ டோன்ட் சப்போர்ட் பார்வதி பிளைண்ட்லி, ஓகேவா. அவங்க பண்ணுற அந்தந்த மொமெண்ட்ரி ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட். அவங்க பண்ணுற எல்லாமே சரி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ஸோ அப்படி பண்ணும்போது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் வர்றது என்னென்னா, அவங்க பார்வதி மீனவ சமுதாயத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நான் பார்த்தேன் அவங்க பேசுனது என்னென்னா, இவன் சமுதாயம் பேசுகிறாளே, நான் வின் பண்ணி என் காசை என் மீனவ சமுதாயத்துக்கு இது பண்ணுன்னு சொல்கிறாளே, எப்படி பண்ணுவா, நீ நம்மக்கிட்ட கொடுத்த வாக்கிய நான் கேமு எனக்காக பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறா. அப்போ நாளைக்கு வெளில போயிட்டு எப்படி சொன்னதை பண்ணுவா இவ கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்து வச்சாங்க. இது வேலிடான கொஸ்டின் தானே. அவங்களுக்கு உள்ளே ஒன்று நடக்குது, நீ இங்கே ஒரு ஃபேஸை காமிக்கிற, அதே நீ வெளில ஏன் அதேமாதிரி இருக்க மாட்டேன்றது அவங்களோட கேள்வி. அது எனக்கு அவங்க எந்த ஒரு கம்யூனிட்டியும் தப்பாக பேசினதா அப்படிலாம் இல்லை. ஆனால் கம்யூனிட்டி பற்றி உண்மையிலே தப்பாக பேசினது யாருன்னா திவாகர். ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் திவாகரையும், அதாவது கம்ருதனையும் வினோத்தையும் அப்பப்போ பார்த்து, நீ எல்லாம் எனக்கு கீழே தான், நீ எல்லாம் என் காலுக்கு சமம், என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படிங்கிறது அவர் உண்மையிலே ஜாதியை தான் சொல்கிறாரு. எனக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னா, பல கட்டங்களில் நானும் சொல்லியிருக்கேன், திவாகர் கிளவராக ஆடுறாரு அப்படின்ட்டு. ஆனால் நான் இன்றைக்கி திவாகரை ஒரு வேர்டில் டிஃபைன் பண்ணால், ஒரு 1 or 2 வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணனா, வில்ஃபுல்லி இக்னரண்ட் பர்சன். அதாவது தன்னை வேணும்ட்டே அறியாமையிலே வச்சுக்கிற ஒரு ஆள், தூங்குற மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதே தான் வில்ஃபுல்லி இக்னரண்ட் பர்சன். அதுதான் திவாகருக்கான சரியான டேர்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காரியவாதி, எங்கெங்கே
எங்கெங்கே எனக்கு அறிவு இருக்குதுன்னு காமிக்கணுமோ அங்கங்கே காமிப்பேன், இங்கெங்கே எனக்கு அறிவு இல்லை நான் இன்னசென்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு சில இடத்த சூஸ் பண்ணி வில்ஃபுல்லி இக்னரண்ட் ஆர் சூஸிங் டு பி இக்னரண்ட் அட் சம் ஒரு சில இடங்களில் அதை கண்டிப்பாக பண்ணுறாரு. ஸோ அந்த இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை இஸ் யூஸிங் இட் டு இஸ் அட்வான்டேஜ். பல இடங்களில் அவரோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரோட இக்னரன்ஸை பயன்படுத்துகிறாரு. ஸோ இதுதான் இந்த வீக்கில் முக்கியமாக நடந்த விஷயம். அப்போ கம்ருதீன் திவாகருக்கு நடுவில் நிறைய ஃபிசிக்கல் கன்ஃபரன்டேஷன் நடந்தது. அப்புறம் துஷார் வெர்சஸ் கம்ருதீன் ஒன்று நடந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கம்ருதீன் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ருதீன் தள்ளி விட்டது தப்பு தான், அது சரி. ப்ரொவோகேஷன் ஒன்று இருக்கும்ல, இன்னும் எதனால் இது வந்தது அப்படின்ட்டு. காலையில் அன்றைக்கி அரோராவுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல், அதனால் கம்ருதீன் சூப் வச்சு கொடுத்துட்டாரு. இதுதான் துஷாருக்கு இருக்க பெரிய பிரச்சனை. நீ எப்படி அரோராவுக்கு வச்சு கொடுப்பா அப்படிங்கிறது தான் அவன் மைண்டில் இருக்க பிரச்சனை. ஏன்னா இத்தனை நாளாக எல்லாரும் சொல்கிறாங்க கம்ருதீன் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், சாமான் துறைக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்ட்டு எல்லாருமே கனிலேருந்து எல்லாருமே சொல்ல தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது துஷார் வந்து நீங்கள் வெசல் வாஷ் பண்ணும்போது கூட இருங்க, நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இப்போ வந்து வேலை பண்ணுங்கன்னு சொல்கிறான். கம்ருதீன் அவர் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு டைம் கொடுறான், நான் வரேன், நான் வந்து பண்ணுறேன், இல்லை இப்போ வாங்கன்னு கூடவே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். பார்வதி கிட்ட பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம அன்றைக்கி வந்து நந்தினி அந்த இடம் நந்தினிக்கு நடக்கும்போது பார்வதி கூட நின்றப்போ துஷார் நீங்கள் விலைக்கு போகுன்னு சொன்னோம், நம்ம அன்றைக்கி தப்புன்னு தான் சொன்னேன்னா நந்தினிக்கு என்ன தேவைன்றதை பார்வதி புரிஞ்சு தான் அந்த இடத்துல அவங்களுக்காக நிற்கிறாங்க. அந்த ஸ்பேஸை நீ விடுறா அப்படிங்கிறத நம்மளோட கொரியாகவே இருந்தது. இன்றைக்குமே என்ன பண்ணால் அந்த ஸ்பேஸ் விடாமல் முன்னாடி போய் நிற்கிறது, அவன் ஹைட்டை இன்டிமிடேட்டிங், நான் உனக்கு பயப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போய் நிற்கும்போது அப்போது கம்ருதீன் எந்த ஒரு மனுஷனுக்கும் வரும், எனக்கான ஸ்பேஸை என்னை விடு. அவன் கம்ருதீன் 10 வாட்டி சொல்கிறார் எனக்கான ஸ்பேஸை விடு அப்படின்னு சொல்லும்போது காதையே கொடுத்து கேட்காம அப்போ அது ஒரு கன்ஃபரன்டேஷனாக மாறுது. அப்போ இங்கே எல்லாருமே கம்ருதீனை சொல்லும்பொழுது அங்கே யார் பிரச்சனை பண்ணால் துஷார். ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஒரு ரூட் காஸ், அதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்க போய் தான் அது வெளில ஒரு ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்ட் ஒரு 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 ஃபிசிக்கல் சுச்சுவேஷனை மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அதோட ரூட் காஸ் என்னன்றதை யாரும் பார்க்காம எடுத்தோடனே கம்ருதீன் மேலே ப்ளேம் போடுறது அதையும் பார்த்தேன். அதன் பிறகு பொம்பளை பொறுக்கி திவாகர் அப்படிங்கிற டேர்ம் வந்து கம்ருதீன் சொல்கிறார். அதை வந்து சுபிக்ஷா வந்து இல்லை, இன்றைக்கி ஸ்டார்டிங் எபிசோடில் சுபிக்ஷா நாங்கள் அப்படிலாம் இல்லை, சுபிக்ஷா இதை கிளவர்னஸ்ன்னு சொல்கிறதா கன்னிங்னஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா ஷினோஸ் இது வந்து ஒரு கேள்வியாக வரும் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஒரே விஷயம் தாங்க, இந்த பிக் பாஸை வந்து ஒரு சமுதாயத்தின் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா அப்போது திவாகர் கேட்குறதுக்கு இணங்க என்னென்ன செய்யலான்னு ஒன்று இருக்குது. லஞ்சம் கொடுக்குறதும் தப்புனாலுமே அந்த லஞ்சத்தோட டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்ட்னா சாப்பாடு கொடு, கையமுத்தி விடு, காலமுத்தி விடுங்கிறது வேறு. நீ புடவை கட்டிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஷோ பீஸாக இரு, என்னுடைய பர்வஸ்னஸை நீ வந்து என்டர்டெயின் பண்ணு அப்படிங்கிறது திவாகரோட மைண்டு. ஓகேவா, என்னோடய பர்விஷ் மைண்ட் செட்டை நீ என்டர்டெயின் பண்ணுறது திவாகரோட மைண்ட் செட்டு. அதை சுபிக்ஷா என்டர்டெயின் பண்ணுறாங்க. இது வெளில நடந்து தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், தப்புன்னு தானே சொல்லியிருப்போம். ஆனால் தன் மீது தப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி விஜய் சேதுபதி எடுத்த உடனே நான் அந்த ரோலை ஃபுல்லாக மாறிட்டேன் சார். என்ன ரோலாக மாறினேன், தப்பு பண்ணி என்ன வேணாலும் சாதிச்சுக்கலான்ற ரோலாக மாறினியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நம்ம இந்த இடத்துல நான் வந்து மாரல் போலீசிங் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க விமனை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது தவறாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் சேதுபதி இதை பாராட்டினார், இது உங்களோட கேம், நீங்கள் தந்திரமாக விளையாடுனீங்க, அது நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லேட்டர் அந்த அதே எபிசோடில் லேட்டராக நீங்கள் யாருன்றதை நீங்கள் தான் காமிக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். அதனால தான் இந்த எபிசோட் ஃபுல்லாக நான் விஜய் சேதுபதி பற்றி பேசலை. ஏன்னா விஜய் சேதுபதி குழப்பத்தில் இருக்கார். இன்ட்ரெஸ்டடாக வராரா, ஏன் வரேன், ஒரு 10 மணி நேரம் வர்றது, அவங்க சொல்கிறத என்ன காது கொடுத்து கேட்டுட்டு அதை வச்சு ஷோ பண்ணுறது, இவ்வளோ தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் ஷோ இவ்வளோ காசு வாங்குறேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து 20 நம்ம பிக் பாஸில் என்ட்ரு ஆனது 20 கண்டஸ்டன்ட் கிடையாது, 21 கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதி சேர்த்து. விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டாகவே நடந்துக்கல, ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஓகேவா, நான் அதுக்கான ரீசன் பின்னாடி சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு சுபிக்ஷா. ஸோ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னேன். இதை சரின்னு சொன்ன சேதுபதி இதே போன சீசனில் என்ன சொன்னார்,
போன சீசனில் இதே காயின் டாஸ்க் விளையாடும்போது முத்துக்குமரன் மற்றும் அந்த ஆண்கள் டீமை பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஏன்னா என்ன சொன்னார், நீ டாஸ்க்கை வின் பண்ணுறது முக்கியம் இல்லை, இந்த டாஸ்க்கை எப்படி அணுகுறன்றது தான் முக்கியம். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹர்ட் மட்டும் அங்கே சொல்லலை, அங்கே எப்படி அது எப்படியா வெளிக்கொணரப்பட்டது அப்படிங்கிறதா. ஏன்னா நான் அகெயின் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு அந்த போன சீசனில். அந்த முத்துக்குமரன் வந்து சுனிதாவை வந்து லாக் பண்ணிவிடுவார். அப்படி லாக் பண்ணும்போது சுனிதாவால் வெளிலே வர முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஏன் இப்படி பிடிக்கிறான், ஒரு சில பேர் வந்து அவன் தப்பாக பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க, மூச்சு விடுவோம்லாம் அது மாதிரிலாம் பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேலை விட்டுருங்க. ஆனந்தி ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், ஆனந்தி அவங்களா சொல்ல மாட்டாங்க, வேறு யாரோ சொல்லும்போது ஆமாம் இல்லை சரியாக சொன்னேன் அப்படின்றது. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இங்கே முத்துக்குமரன் பிடிக்கிறது ஒரு சுனிதான்றது கிடையாது, அங்கே சுனிதா ஃபீல் பண்ணது ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். ஒரு ஆண் தன்னுடைய பலத்தை வச்சு ஒரு பெண்ணை அவளோட விருப்பம் இல்லாமல் ஒடுக்குமுறை செய்ய முடியும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஷோகேஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஈவெண்ட். இது வந்து வெளில மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு அங்கே ஒரு கொஸ்டின் வைக்கப்பட்டது இல்லையா, அதுதான் எனக்கு பெரிய ஐயோ ஓப்பனிங். ஏன்னா இதை கொஸ்டின் பண்ண விஜய் சேதுபதி இதையும் கொஸ்டின் பண்ணணும். அப்போ சுபிக்ஷாவை நீ என்னவா பார்க்குற, சுபிக்ஷா வந்து தன்னை வந்து ஒரு அலங்கார பொருளாக உன்னுடைய ஆசைகளை உன்னுடைய பர்விஷ் மைண்ட் செட்டை என்டர்டெயின் பண்ணுற ஒரு பொண்ணாக வந்தால் நீ அவளுக்காக என்ன வேணாலும் ஃபேவர் பண்ணுவேன், இது சரி, இதை வச்சு ஒருத்தவங்க வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே இங்கே இருக்க ஒரு படிப்பினையோ இல்லை இங்கேருந்து ஒரு மெசேஜ் போகிறது. அப்போ இதையும் சரியாக கேள்வி கேட்கல. அன்றைக்கி பாய்ஸை பிளாஸ்ட் பண்ண தெரிஞ்சதில்ல. அப்போது உங்ககிட்ட கான்செப்டாக இல்லை ஒரு ஐடியாலஜியாக எதுவுமே ஃபிக்ஸடாக இல்லை. விஜய் சேதுபதிக்குன்னு நான் சொல்கிறேன், இது நான் வந்து ஒரு பிஸ்னஸாக விஜய் டிவியை பற்றி பேசலை. விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, நம்ம விஜய் சேதுபதியை இங்கே வச்சு நம்ம பார்க்குறோம், விஜய் சேதுபதிக்கு இந்த ரெஸ்பெக்டே இல்லை, விஜய் சேதுபதி இதை ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம பார்க்குறோன்னா நம்ம அந்த ஹோஸ்ட்டுக்கு ஒரு சில வேல்யூஸ் பார்க்கணும். அந்த வேல்யூஸில் இது இல்லையே, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்க, கான்டெக்ஸ்ட் ரெண்டுமே சிமிலர் தான். எனக்கு என்னென்னா விஜய் சேதுபதிக்கு இதை பற்றின ஒரு பேசிக் புரிதல் இல்லை. விஜய் சேதுபதி பேசுகிறது எல்லாமே சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே கருத்து மாற்றமாக இருக்கும். அதாவது ஒரு மாற்று கருத்து வச்சுருவார், ஒரு நார்மல் பீப்புள் யோசிக்கிறத தாண்டி மாற்றாக ஒரு கருத்து வச்சுருவார். ஆனால் அந்த கருத்தோட ஆழம் இருக்குல்ல, அந்த கருத்து உருவாகிறதுக்கான காரணங்கள் இருக்கும்ல, காரண காரியங்கள், அதனோட படிப்பினைகள் இருக்கும், அது ரொம்ப ஷாலோவாக இருக்கும். அப்படி இருக்க மக்களால் தான் தன்னை எதிர்த்து பேசுகிறவங்கள பேச விட மாட்டாங்க. விஜய் சேதுபதி அதுதான் பண்ணுறாரு. பார்வதி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் விஜய் சேதுபதி ஈஸியாக டேக் ஆன் பண்ணுறது பார்வதி ஈஸியாக டேக் ஆன் பண்ணுறாங்க. பார்வதி ஆதிரை பேசினாங்கன்னா விஜய் சேதுபதியை சத்தியமாக பேச முடியாது, எனக்கு கன்ஃபார்மாக நான் அச்சு சொல்லுவேன். ஏன்னா ஆதிரை கேட்குற பாயிண்ட்ஸ் ஷார்ப். ஆதிரை அன்றைக்கி பிக் பாஸ் டீமை பார்த்து வச்ச பாயிண்ட்ஸ் ஷார்ப்பான பாயிண்ட்ஸ். நான் ஆதிரை வந்து ரொம்ப நல்லவங்க, சரியாக விளையாடுறாங்க அப்படிலாம் பேசலை. அவங்க வெப்ஜே கிட்ட ஒரு சில பவுண்ட்ரிஸை மீறுறாங்க. ஸோ அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு பர்சனல் டைம்னால நான் அதை பற்றி பேசலை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணியிருந்தா இது பெரிய இஷ்யூ ஆகிருக்கும்ல, இது ஆதிரை வந்து எஃப்ஜே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணுறதுனால தானே இது பெருசாக்கப்படலன்னு சொல்லப்படுது. சரிதான். ஆனால் இது இப்போ நம்ம இதை பேசணுன்னா இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து வேறு மாதிரி இருக்குன்றதுனால நான் அதை பற்றி பேசலை. என் சேனல் பார்க்க போகிறது ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பெரிய சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் நான் எத்திக்கலாக நான் ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதனால் இதை பற்றி நான் பேசலை. அடுத்து நம்ம இப்போ இதை பற்றி பேசிட்டோமா, ஏன் சுபிக்ஷாவை கேட்கல, அன்றைக்கி நீங்கள் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கீங்க, ஏன் பார்ஷலாக அப்ளை பண்ணிட்டீங்கன்றது ஒரு கேள்வி. அடுத்து பாவக்காய் ஜூஸ் குடிக்க சொல்கிறாரு, உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது கனிக்கு ஏன் பிஆராக வேலை பார்க்குறாரு? அதாவது ஒரு பாப்புலர் டைரக்டரோட ஒரு ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை ஒரு பாப்புலர் டைரக்டரோ ஒரு டெக்னீஷியனுக்கோ ஒரு பொண்ணாக இருந்தால் இது மாதிரி விஜய் சேதுபதி அவங்களுக்கு பிஆராக வேலை பார்ப்பாரா? என் கனிக்கு தெரியாதா? அவங்க சரியாக கேட்டிருக்காங்க, சரியாக கேட்கல, டீலிங் கனி நீங்கள் அநியாயத்துக்கு எதிராக போராடி இருக்கணும் அப்படின்ட்டு சுபிக்ஷா கிட்டே பேசுகிறாரு. அப்போ கனியோட பயாஸ்டு கேப்டன்சி பற்றி யார் பேசுவா? இது கூட பரவாயில்ல, இன்றைக்கி குரூப்பிசத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று பேசினார். அநியாயத்தை பார்த்து எல்லோரும் குரூப்பாக போய் கேட்கறதுனால குரூப்பிசம் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு.
நீங்கள் ஷோவை பார்த்தீங்களா விஜய் சேதுபதி? 1 hour வெறும் 1 hour பார்த்துட்டு வந்து நீங்கள் பேசலாமா? 1 hour ஷோவில் அப்படி தான் போர்ட்ரே ஆகும். அங்கே குரூப்பாக எல்லாரும் திவாகருக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, திவாகருக்கு ஒரு விஷயம் பண்ணி, அதான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், எஃப்ஜேவுமே சொல்கிறேன். எஃப்ஜேவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்கள். சுபிக்ஷா நான் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணேன், நான் என்னோடய ரோலை பர்ஃபெக்டாக பண்ணேன்னு சொல்லும் போதெல்லாம் எஃப்ஜே அப்போ நாங்கள் சரியாக பண்ணலையான்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ இதே எஃப்ஜேவோ சபரியோ கனியோ இல்லை வேற யாரோ திவாகருக்கு மட்டும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அது பார்வதிக்கு செய்ய முடியாதுன்னு சொல்கிறது அதே தானே? நீ அவரை மேலே வைக்கிற என்னை கீழே இருக்கிறன்னு தானே அர்த்தம். சுபிக்ஷா சொல்லும்பொழுது உன்னை கீழே இறக்கி பேசுகிற மாதிரி இருக்குன்னு நீ சொல்கிறல்ல எஃப்ஜே. அப்போ நீ என்ன பண்ணுற? நீயும் திவாகர் மட்டும் கவனிச்சு நீலாம் எனக்கு கீழே, நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் உனக்கு எந்த ஃபேவரும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கள கீழே போட்டு மிதிக்கிறல்ல. ரெண்டும் ஒன்று தான். எனக்கு என்ன, சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க இதேமாரி சைக்கலாஜிக்கலாக இது தானே கேம். சைக்கலாஜிக்கல் லெவலில் நம்ம மேலோட்டமாக எல்லாம் பார்த்தா பிளானு வாய் அதுதான் மைண்ட் செட். அவன் மைண்ட் செட்டு நம்ம ரீட் பண்ணிட்டோன்னா அவனோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, அவன் அடுத்த சொல்கிறது பொய்யா உண்மையான நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு அவன் மைண்ட் செட்டை படிக்கணும். அவன் மைண்ட் செட்டை படித்தானா இப்படி தானே இருக்குது. சுபிக்ஷா சொன்னால் உனக்கு வலிக்குது, ஆனால் அதையே நீ பண்ணுற பார்வதிக்கு, அது ஹிப்போக்ரஸி. அப்போது இதே தான் கனியும் பண்ணுறாங்க, சபரியும் பண்ணுறான், எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பண்ணும்பொழுது அது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலையே விஜய் சேதுபதி அவர்களே. 2 பேரை கூப்பிட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறது சரி, குரூப்பிசம் கிடையாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அங்கே குரூப்பிசம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. கிச்சனில் யார் வேலை பார்க்குறா? கிச்சனில் ஏன் பிரவீன் எப்பவுமே இருக்கார்? கிச்சன் டீமில் ஏன் அந்த அன்பு கேங் 2.0 எப்பவுமே இருக்காங்க? இந்த மாதிரி கேள்விகளை எல்லாரும் கேட்குறாங்க, இதற்கான பதில் கிடையாது. அதுபோல் இந்த வாட்டி கனி பண்ண பயாஸ்டி கேப்டன்ஸ்னால் நாளைக்கு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி ஷோ அப்படியே ப்ரொசீட் ஆகுது. அடுத்த கட்டமாக அந்த வயலன்ஸ் நடந்ததை பற்றி பேசுகிறாரு. நான் கூட ஏதோ செம்ம பிளாஸ்ட் பண்ண போகிறாரு, ஆதிரை கம்ருதின்னு திவாகருக்கெல்லாம் பிய்ய போது பெல்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா எப்பவும் போல் ஏமாற்றம் தான். இங்கே யாரோ கமல் சார் அந்த வேட்டையாடு விளையாடல, இங்கே யாரோ எனக்கு கண்ணை கட்டிங்களாமே அப்படின்ற மாதிரி, இங்கே யாரோ தைரியசாலிகள்லாம் இருக்கீங்களாமே. ஆக்சுவலி அவர் அந்த கான்டெக்ஸ்ட்டை கொண்டு போனது, இங்கே யாரோ அடிதடியெல்லாம் பண்ணுறீங்க, யாரோ வைலன்ஸில் ஈடுபடுறீங்க, அவங்களாம் யாரும் தெரிஞ்சுக்கலாம், அதை எல்லாரும் இவங்களாம் சொல்லி எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதை விட்டுட்டு எல்லாரும் ஒரு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சேதுபதி கமருதீனை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு வேறு ஒரு வேட்ரு. எனக்கு இதுதான் புரியல. எனக்கு ஒருத்தவங்களோட இன்டெலெக்சுவலாக அவங்கள பீலிட்டில் பண்ண பிடிக்காது. ஆனால் எனக்கு இதுதான் கமல் சாரோட இன்டெலெக்ட், அதாவது கமல் சாரோட இன்டெலெக்டும் விஜய் சேதுபதி அவர்களோட இன்டெலெக்டும் இதுதான் வித்தியாசம். சி போத் ஹேவ் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரிங்கிங், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை ஆழமாக நிதானமாக அனலைஸ் பண்ணுற ஒரு நிதானம் வந்து விஜய் சேதுபதி இன்னும் வளர்த்துக்கணும். ஏன்னா அவரை வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இங்கே பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ காசு தரோம், உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ரிசோர்ஸ் தரோம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் தரோம், உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சப்போர்ட் இருக்கோம்னு சொல்லும்பொழுது விஜய் சேதுபதி அவரோட மைண்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் ஒரு பதில் சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே ஒரு பதில் சொல்லும்போது எல்லாரும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் பார்வதி எதனாச்சும் ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் பார்வதி அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறதை நான் சகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதுவே பார்வதியை சொல்லும்போது எல்லாரும் கிளாப் தட்டினாங்க. அப்போ நீங்கள் ஏன் கேட்கல? கமருதீன் சிரிச்சா கமருதீன் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுவே கனியோ கேமரா காமிக்கிறது பார்வதியும் கமருதீனும் மட்டும்தான், மற்றவங்க யாரும் பண்ணுறதையோ சிரிக்கிறதையோ அவங்களோட ஆக்ஷனையும் காமிக்கலை. அப்போது என்ன, அப்போ மக்கள்லாம் முட்டாள்ல, மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நீங்கள் பண்ணுறதை அப்படியே ஒத்துப்பாங்க அப்படிங்கிற நினைப்பா. ஸோ அடுத்து இதன் முடிவில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதிரை நீங்கள் காலை போட்ட தப்பு, ஆதிரை காலை போட்ட தப்புன்னு யாருக்குமே தெரியாதா? ஆதிரைக்கே தெரியாதா? அது நீங்கள் ஏன் சொல்லணும்? அதை ஏன் பண்ணீங்க? அதாவது ஹோஸ்டோட வேலை என்னென்னா, நீங்கள் அதை ஏன் பண்ணீங்க, அப்படி ஏன் பண்ணீங்க, உங்களோட இன்டென்ஷன் என்ன? இந்தமாரி கேள்விகளை கேட்டு அவங்களோட எண்ண ஓட்டங்களை வெளில வாங்கணும். அவங்களோட எண்ண ஓட்டங்களை வெளில வாங்கும்போது தான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுவாங்க. நான் இந்த காரணத்துக்காக இந்த இடத்துல இதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது இன்னொரு இன்ஸ்டன்ஸில் அவங்க அதே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலன்னா நம்ம அன்றைக்கி கேள்வி கேட்போம். ஒரு ஹோஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இதுதான்.
உன்னை கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நீ சொல்கிற வார்த்தைகளில் சரியாக இருக்கா, நீ செய்கிற ஆக்ஷன் சரியாக இருக்கா, அந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறியாங்கிறத கன்சிஸ்டன்சியை டெஸ்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நாங்கள் எல்லா இன்டர்வியூவும் பார்த்து தான் எடுத்தோம், ஆனால் வெளில ஒன்று மாதிரியும் உள்ளே ஒன்று மாதிரியும் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெப்பாசிட்டி இல்லாத இன்டர்வியூ டீமை வச்சு தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? அப்போ திறமை இருக்கவன் எவனும் உள்ளே வர முடியாது. எனக்கு ஏன் கமருதீனை பார்த்தா பாவமாக இருக்குன்னா, கமருதீன் வந்து திவாகர் அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம், he strongly believes திவாகர் doesn't belong here. many people does so. ஏன்னா திவாகர் மாதிரியான ஆளுங்க எல்லா இடத்துலையுமே கிடையாது. அவங்க ஒரு சில பேர் ஜஸ்டிஃபை பண்ணலாம், இவரை மாதிரி ஆளுங்களும் சொசைட்டியில் இருக்க தானே செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் திவாகர் மாதிரியான ஆளுங்க சொசைட்டியில் அத்தனை பேர் இல்லை. அவருக்கு நீங்கள் இங்கே சான்ஸ் கொடுக்கறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ நாளைக்கு இன்னொருத்தர் பைத்தியக்காரத்தனமாக ஒருத்தர் ஜாதி வெறியோடு எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுவாங்க. அப்போது செலெக்ஷன் டீமோ இல்லை இன்டர்வியூ பண்ணி உள்ளே விடுற டீமோ சரியாக இல்லை. அப்புறம் ஏன் நந்தினி வெளில போனாங்க? நீங்கள் இன்டர்வியூ பண்ணி விட்டதெல்லாம் பல் இழிக்குது. ஃபஸ்ட் வீக் நந்தினி எனக்கு வேணாம் வெளில போகிறாங்க. உள்ளே இருக்க அத்தனை பேரும் நடிக்கிறான். இந்த சபரி நடிக்கிறது என்ன, கனி நடிக்கிறது என்ன, கெமி. சரி, இந்த வாட்டி வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. வர்ஸ்ட் பர்ஃபார்மர்னால் என்னங்க அர்த்தம்? வர்ஸ்ட் பர்ஃபார்மர்னால் கொடுத்த டாஸ்க்கை சரியாக செய்யலை, அதாவது கொடுத்த டாஸ்க்கை சரியாக செய்யலை, பார்ட்டிசிபேஷன் பண்ணல, இந்த வீட்டை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கல. இதுதானே வர்ஸ்ட் பர்ஃபார்மரில் கேட்டகரியாக இருக்கணும். எப்படின்னா பார்வதி வந்தா அதில் இந்த வீக் ஓடினதே பார்வதினால தானே. அதில் எப்படி வர்ஸ்ட் பர்ஃபார்மராக பார்வதி வர முடியும்? துஷார் என்ன பண்ணிட்டாரு? 2 பாட்டில் எடுத்து நீ நிற்க வச்சு விஜய் சேதுபதியே கேட்டார். இப்போ ஆரோரா என்ன பண்ணாங்க? ஏன் அவங்க பேரில் அவங்க வாயில் தர மாட்டேங்குது? அப்போது குரூப்பாக ஒருத்தர் சேர்ந்து வன்மத்தை கக்கி ஒருத்தவங்களை உள்ளே தள்ளணும், நீ இங்கே யூ டோன்ட் பிலாங் ஹியர்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாக எடுத்து ஒரு குரூப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான வேலை? விஜய் சேதுபதியோட ஸ்டைலில் சொன்னால் ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா போகும்போது சொல்லிட்டு போகிறார், நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த இதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அடுத்த எபிசோடுக்கு அது விஜய் சேதுபதியோட செட்டில் இருக்கணும். ஏன்னா அவர் தான் சுற்றிக்கிட்டே இருந்தார் இன்றைக்கி ஃபுல்லாக. ஒரு கிளாரிட்டியே இல்லை இந்த எபிசோடில். எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஸோ நாளைக்கு எபிசோடுக்கு என்ன லீடுனா, ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை எடிட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு சில நியூஸ் கிடைச்சிது. என்னென்னா ஆரோராவை பயங்கர ரோஸ்ட்டான், ஆரோராவையும் துஷாரையும் செம்ம ரோஸ்ட்டான். அதனால தான் லேட்டர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா துஷார்லாம் பேரஞ்ச மாதிரி இருப்பார். துஷார்லாம் வேறு எதுவுமே பெருசாக கேட்கல, துஷாரெல்லாம் பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆரோரா அவங்க ஏதோ நிறைய கேட்டிருக்காங்க போல், அது நம்மளுக்கு எடிட்டில் போயிடுச்சு. ஸோ நாளைக்கு எபிசோட் பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு ரோஸ்ட் இருப்பதாகவும், திவாகர் மாசற்ற பரிசுத்தவான், அவரால் பெண்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை, அவர் தான் பெண்கள் பாதுகாவலர், ஓகேவா, பெண் குல பாதுகாவலர் அப்படிங்கிறத சர்டிஃபிகேஷனை எண்டமோல் ஷைனும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து பெண்களின் வாயாலே சொல்ல வச்சு அந்த சர்டிஃபிகேட்டை திவாகர்கிட்ட கொடுக்குறாங்க. ஃபார் த பர்வர்ட் ஹீ இஸ். இது ரொம்ப தப்பான செயல். ஏன்னா இன்றைக்கி அந்த பெண்கள் இது சீசன் 7 பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ரெட் கார்டை கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்க பெண்கள், ஆண்கள்லாம் வெளில வந்துட்டாங்க, அங்கே இருந்த பெண்கள் வெளில இன்டர்வியூ கூட கொடுக்க முடியாமல் போச்சு. அப்போ இங்கே இருக்கவங்க எப்படி திவாகர் எங்களை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு எப்படி சொல்லுவாங்க? இதேமாரி ஒரு விஷயம் வெளில ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு திவாகரை பற்றி நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா நாளைக்கு இதை எடிட் பண்ணுறாங்களா போடுறாங்களான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு போடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு அலகேஷன் பொம்பளை பொறுக்கின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை மட்டுப்படுத்தணும், கம்ருதீனை மொக்க பண்ணணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக எடிட் பண்ணாமல் போடுவாங்க. ஸோ ஒரு பர்பட்ரேட்டரை அங்கேயே வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க நீ அக்யூஸ் பண்ணினா எப்படி நடக்கும்? இந்த ஐக்கியம் இருக்குல்ல,
ஆவரேஜ் ஐக்யூ ஆஃப் த ஹோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுது. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான இன்டெலிஜென்ஸ் வந்து எய்தர் ஷோ ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கணும், ஒரு டைரக்டருக்கு இருக்கணும், அப்படி இல்லையா இங்கே இருக்க ஹோஸ்ட்டுக்கு இருக்கணும். ஏன்னா அங்கே பின்னாடி வேலை பார்க்குறவங்களோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டுக்கு பேச தெரியல, அந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸை ரெப்ரசன்ட் பண்ண தெரியலன்னும் போது ஷோ அட்டர் ஃபெயிலியராக போகும். விஜய் சேதுபதி ஸோ இம்ப்ரூவ் யுவர் அந்த இன்டெலிஜென்ஸை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதை இது பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இன்டிமிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏந்திக்கிட்டா உட்காருங்கன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஏன் அவங்கள ஏந்திக்க வைக்கிறீங்க? ஏன் அவங்க ஏந்திக்கணும்? ஏன் உட்காரணும்? உட்காருங்க சொல்லிட்டீங்க, உட்காருங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட ஹோஸ்ட்னு இருக்குன்னா எல்லாரையும் அவமானப்படுத்துவீங்களா? இந்த உளவியலே இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, இதுவே விஜய் சேதுபதியோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வர்றது தான். இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்கக்கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை குறைக்கும். இன்னொரு விஷயம் இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா, பார்வதியும் திவாகரும் ஒரு சில டீலிங்ஸ் இருந்ததில்ல, அதை பற்றி பேசவே எடுத்து சுபிக்ஷா பண்ணது கனிக்கு அநியாயம் அப்படின்னு பேசினவர் சுபிக்ஷா பார்வதிக்கு பண்ணது தப்புன்னு சொல்லலை, பார்வதியும் திவாகரும் சேர்ந்து இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு பண்ணது சரி தப்பு அதை பற்றி எதுவுமே பேசலை. கேட்டால் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இவருக்கு ஏன் பயம்னா, இன்றைக்கி பார்வதியும் திவாகரையும் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டென்ட் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்க எவனுக்கும் கண்டென்ட் கொடுக்க துப்பு கிடையாது, ஓகேவா? துப்போ அதுக்கான அறிவோ மூளையோ கிடையாது. விக்ரம் மட்டும் பேசிகிட்டு இருப்பார், நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு அந்த அட்டென்ஷனை கொடுக்காம வேலை செய்ய, அது அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும். ஐயோ, பெருக்கிறதுக்கும் கக்கூஸ் கழுவுறதுக்குமா வந்தீங்க இந்த வீட்டுக்கு? வேலை செய்கிறோம், உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை கேளு. கிச்சனுக்குள்ளே ஏன் வரக்கூடாதுன்ற ரைட்ஸ் இருக்குல்ல, கிச்சனுக்குள்ளே ஏன் வரக்கூடாதுன்னு கேட்கணும். எவனோ ஒருத்தன் அதை போட்டு உடைச்சவன் யாருன்னு கண்டுபிடிக்காம நீ போயிட்டு யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னா அது ரைட்ஸ் இஷ்யூ தான், அதை கேட்க தான் செய்வாங்க. இது போல் எல்லா இடத்துலையும் தப்பான இடத்துலையும் பார்வதி நிற்கிறாங்க. கம்ருதீன் பேசுனதெல்லாம் நீங்கள் கண்டிக்கணும், இல்லை நீங்கள் வந்து எமோஷ்னலாக பேசுறதெல்லாம் நீங்கள் இன்னும் கட்டுப்படுத்தணும். பார்வதி வந்து பரிசுத்தவான், சபரி மாதிரி பரிசுத்தவான்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. ஐ எம் அ ஃப்ளாட் பர்சன், நான் இப்படித்தான், நான் வெள்ளையும் இப்படி தான் இருப்பேன், முள்ளையும் இப்படி தான் இருப்பேன், நான் ஐ எம் அ ஃப்ளாட் பர்சன்ன்றதை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோலியர் தான் தோ நான் ஒரு பரிசுத்தமான 100% பாசிட்டிவான பர்சன், இந்த கிரியாவோகா அப்படி பண்ணிவிட்டு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஆளுங்களுக்கு மத்தியில் பார்வதி எவ்வளவோ பரவாயில்ல, கம்ருதீனும் பரவாயில்லன்ற. ஏன்னா கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ திவாகருக்கு எப்படி வந்து வில்ஃபுல்லி இக்னரண்ட் பர்சன்னு சொன்னேன் இல்லையா, கம்ருதீன் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்றைக்கி அவர் இன்றைக்கி தான் அவர் புரிதல் என்ன லெவலில் இருக்குன்னு புரியுது. கடைசியில் போகும்பொழுது கம்ருதீனை பார்த்து கேட்குறாரு, எல்லாரும் பார்வதி கூட சண்டை போடுறாங்க, ஆனால் உங்கள் கூட ஏன் சண்டை போட மாட்டாங்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நாங்கள் அவரோட மொழியில் மாவு சுற்றினாருன்னு வச்சுக்கோங்களேன் கம்ருதீன். அதுக்கு விஜய் சேதுபதி கிடையாது, அவங்க உங்களை பார்த்து பயந்து போல, அவங்க உங்கள் தரத்துக்கு இறங்கிடக்கூடாதுன்னு போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார். இது கம்ருதீனுக்கு புரியல. பார்வதி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அவங்க கூட பேசுறதுனால தான் அவங்க எல்லாம் என் கூட சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அதை பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் கம்ருதீனோட புரிதல். கம்ருதீன் ரொம்ப நார்மல் புரிதலோட தான் அங்கே இது பண்ணிகிட்ருக்காரு. கம்ருதீன் வந்து திவாகர் அடிக்கிறது கண்டென்ட். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசுகிறது வந்து ரெட் கார்டு வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு என்ன புரியலனா, இந்த விமென் சேஃப்டின்னு கேட்குறாங்கல்ல, விமென் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா கேட்கணுன்ற அளவுக்கு அங்கே சிச்சுவேஷன் வச்சுருக்கீங்களா? உள்ள அத்தனை பேர் இருக்கீங்களே, அங்கே விமென்ஸ்க்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் அங்கே சேஃப்டியை பற்றின அங்கே குவெஸ்டின் வந்து இட்ஸ் நாட் அபவுட் த சேஃப்டி, குவெஸ்டின் வந்து இட்ஸ் அபவுட் த இன்கன்வீனியன்ஸ். அந்த ஒரு லுக்கு, அதாவது நீங்கள் ஒரு பெண் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ ஸ்கர்ட்டு ஒரு க்ராப் டாப்புன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது அதை பார்க்குற கண்கள் வந்து என்னென்ன விதமாக வேணாலும் பார்க்கணும். நம்ம புதுசாக பார்க்குறோமாப்பா, சூப்பராக இருக்குப்பா ட்ரெஸ்ஸு. ஏன்னா ஒரு உடல்வாகுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் ஒரு உடல்வாகில் இருக்கிறத ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதுவே கொஞ்சம் பருமனாக இருக்கவங்க அதை அவங்க கேரி பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை கேரி பண்ணுறவங்களோட இன்டென்ஷனோடு சேர்த்து தான் நம்ம பார்வையாளரோட எண்ணத்தையும் பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தரோட பார்வையை இன்னொருத்தவங்களுக்கு இன்னும் இன்கன்வீனியன்ஸை ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது.
ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சுபிக்ஷா போகும்பொழுது அது திவாகர் பார்க்குற விதம் ஒரு மாதிரி ப்ரிடேட்டரியாக இருந்தது. அப்படியே பார்க்குறாரு. அதுக்கு பார்வதி கூட இருந்து என்னென்ன கிளிப்பாக இருக்கியா அப்படின்னு கேட்குது. எனக்கு புரியல. அதுவும் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திவாகருக்கு பேசும்போது கைத்தட்டுற விதம் இருக்கு இல்லையா, டம்பஸ்ட் ஆடியன்ஸ். நான் சொல்கிறேன் டம்பஸ்ட் ஆடியன்ஸ், டம் டு த கோர். கேட்டால் நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு சொன்னாங்கன்னு கைத்தட்டுன்னு சொல்லுவாங்க. டம்பஸ்ட் ஆடியன்ஸ் எவர். அவன் இந்த ஒரு வாரத்தில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இந்த சுபிக்ஷாவை என்னங்கன்னு அது பெருமையாக வேறு சொல்கிறாங்க. அண்ணான்ட்டு நான் என்னங்கன்னு சொல்கிறேன். அதை நான் கேரக்டரில் மாறிட்டேன் சார். கேரக்டரில் மாறி என்னவா செஞ்சேன், நீ என்ன பண்ண, நீ அதை கேரக்டர் பண்ணி நீ தோற்றுருந்தா சொல்லலாம். இப்படி இருந்தால் இந்த மாதிரி கேரக்டர் தோற்றுருவாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ ஜெயிச்சிருக்க போயிட்டு. அப்படி ஜெயிக்கும் பொழுது இது எந்த மாதிரி பாடத்தை கொடுக்கும், கற்பினையை கொடுக்கும், கற்பிதத்தை கொடுக்கும். கற்பினைன்னு சொல்லிட்டு கற்பிதத்தை கொடுக்கும் இந்த மக்களுக்கு சொல்லலாம். இவங்க எல்லாம் பின்னாடி இங்கே இந்த ஷோவை ரன் பண்ணுறவங்க இதை பிஸ்னஸாக பார்ப்பாங்க. இந்த ஷோவை பார்க்குறவங்க, இதை அனலைஸ் பண்ணுறவங்க இந்த ஷோவை சொசைட்டியில் எப்படி இம்பேக்ட் ஏற்படுத்துன்றதை பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பண்ணுற விஷயங்கள் நம்ம சமுதாயத்தை எப்படி பாதிக்கக்கூடியதுன்றது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இது கூட பரவாயில்லைங்க. இன்னொன்று சொன்னாருங்க, போன வாரம் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுனால எங்களால் பசங்க கூட உட்காந்து டிவி பார்க்க முடியல. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பசங்க கூட பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி இடம் வரும்போது டிவி ஆஃப் பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா. இந்த படத்தில் அந்த அரவிந்த் சாமி தனி ஒருவன் படத்தில் இவரை பார்த்து சொல்லுவார்ல, இன்கரிஜிபிள் அப்படின்னு சொல்லுவார்ல, அதுதான் அந்த வார்த்தை தான் விஜய் சேதுபதிக்கு ஓகேவா, இன்கரேஜபிள். ஓகேவா, அதுதான். ஏன்னா இதுக்கான பதில் இதுவா, நீங்கள் தானே சொல்கிறீங்க, நீங்கள் தானே மாரல் பாலிசிக்கு மாட்டீங்க. ஒரு 3 சீசனாக ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஏன்னு கேட்டால் வெளில தண்ணி மக்கள் திண்டாடுறாங்க, அதனால் ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன், எங்களோட தமிழ் பிக் பாஸ் வேறு, நாங்கள் மற்றவங்கள மாரி கிடையாது, நாங்கள் ஆபாசத்தை காமிக்க மாட்டோம், நான் அதெல்லாம் காமிக்க மாட்டோம்னு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ அந்த பிராண்டிங்க்கு நில்லுங்க, PG-13க்கு நில்லுங்க. ஏன்னா ஏஜ் அப்ராப்ரியேட் நாலேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, PG-13னா அப்போ அங்கே இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படின்னும்பொழுது அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் நாலேஜோ இல்லை ஏஜ் அப்ராப்ரியேட் சீன்ஸையோ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எடிட்டோட கடமை. அது இல்லாமல் நீங்கள் வேணும்னா டிவி ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் சொல்கிறேன்ல, இப்போ விஜய் சேதுபதி இதோட நாலேஜ் நாலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தும் இதை பின்னாடி இருந்து இயக்குறவங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது மறுக்கணும். அவருக்கான அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல. இப்போ நீ இந்த ஷோவை என் மேலே பேக் பண்ணி கொண்டு போறீல, அப்போ எனக்கான லீவே இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் இதை பண்ணுங்கள், தைரியம் இல்லைன்னா பண்ணாதீங்க. இது எந்த அளவுக்கு போய் நிற்குதுன்னா, இன்றைக்கி போய் கேஸ் போடுறாங்க, இது வந்து கலாச்சார சீர்கேடாக இருக்குது அப்படின்ட்டுலாம். ஸோ அப்போ கைட் பண்ணுங்கள். கைட் பண்ணுறது தானே உங்களோட வேலை. அதையே சரியாக பண்ணணும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பல வருது மக்கள் மத்தியில். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி நடந்ததில் என்னோடய டேக். உங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக விட உங்களுக்கு வந்து உங்களோட அறிவுக்கும் இல்லை நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீனியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மற்றவங்கள மாதிரி இந்த சிரிச்சு அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுறதுக்கான சூழலும் இல்லை, அந்த மாதிரி ஆளும் நான் இல்லை. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி டு திஸ் ஸ்டைல் ஐ எம் கமிட்டிங். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதேமாரி கண்டென்ட் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுபோல் நான் என்னுடைய பொலிட்டிக்கல் வியூஸ், பொலிட்டிக்கல் கருத்துக்களையோ இல்லை சமுதாயப்பட்ட வியூஸையோ தெரிஞ்சுக்கணுன்னா களத்தின் ஒளி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், போய் அங்கே வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண்குமார். பாய்.